ஹாய்ப்பா, லாஸ்ட் 2 வீடியோ டிமார்ட் ஷாப்பிங் வீடியோ தான் போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. ஒன்று வந்து குக்கர் காம்போ ஆஃபர், இன்னொன்று வந்து கிச்சன் ஆர்கனைசர் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக கூட போட்டிருக்கலாம். ஆனால் வந்து அது வந்து 10 to 15-20 மினிட்ஸுக்கு போயிடும் லென்த்தியாக வீடியோ. அதனால் குக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கிட்டோம், கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டோன்ற மாதிரி 2 வீடியோவை பிரித்து போட்டுட்டேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் அந்த பில்லை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன வந்து பொருட்கள் எப்படி வாங்கினா நம்ம சேஃபு, அதே மாதிரி நல்ல பொருளாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். வேணுன்றவங்க இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பைரி வீட் ஃப்ளார் போட்டுட்டாங்க டிமார்ட்டில், அதே மாதிரி தான் அவங்க எல்லா பொருளும் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அங்கே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்க போனால் இவங்க வந்து கொஞ்சம் பிராண்டை மெயின்டைன் பண்ணணுங்க. அதனால் இவங்க வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ சின்ன கடைகளெல்லாம் அந்த மாதிரி இருக்காது, போய் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. நான் சின்ன கடையில் வாங்கினதில் இப்போ ரீசெண்டாக நடந்தது, எறும்பு வருதுன்னு போட்டு அந்த ஸ்மெல்லோடு எனக்கு வந்து அந்த சுகர் கொடுத்து விட்டுட்டாங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். டூர் போகிற பிள்ளைக்கு போட்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஊருக்கு கொண்டு போகிறேன் அர்ஜென்ட்டாக, எனக்கு வந்து ஒரு ஓட்ஸ் பாக்கெட்டும் ரஸ்க் பாக்கெட்டை கொடுங்கன்னு பெரிய பாக்கெட் வாங்கினேன். அது ரெண்டுமே டேட் போனது தான் கொடுத்துருந்தாங்க. இத்தனைக்கு ஒரு டவுன்ஷிப்புக்குள்ள ஒரு கடை மட்டும் தான் அவங்கள நம்பி, இங்கே எல்லாருமே நிரந்தர வருமானம் உள்ளவங்க தான். அப்படி இருக்கிறவங்களுக்கே அப்படியே சீட் பண்ணுறாங்க. அதனால பெரிய கடை சின்ன கடைலாம் இல்லை. இவங்களாவது கொஞ்சம் பிராண்டை மெயின்டைன் பண்ணணும்னு கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம வாங்குறத பொறுத்து தான் நம்ம வந்து எதை எப்படி வாங்குறோன்றது இருக்குது. நான் இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க இந்த டைம். இது வந்து ரொம்ப நல்ல பியூர் காட்டனுங்க. இது ரொம்ப தொடறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கலரும் போகாது. கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக இருந்தது. இங்கே பாருங்கள், மெட்டீரியல் எடுத்து பார்க்குறேன். நல்லா க்ளோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் இது காட்டன் சொல்லிட்டு. நாங்கள் வந்து இந்த பாலிஸ்டர், அப்புறம் இந்த கில்ட், இந்த ஸ்பாஞ்ச் டைப்பில் வருது பாருங்கள் கிளாத், வெல்வெட் கிளாத், அந்த மாதிரிலாம் வாங்குறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி இந்த பெட்டில் படுக்கிறது வந்து ஃபோமில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். அதனால் வந்து உள்ள ஒரு ஓல்டு பெட்ஷீட் போட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெட்ஷீட், காட்டன் பெட்ஷீட் போட்டு தான் படுப்போம். இதுவும் வந்து 6x6 சைஸ் வந்து பெட்ஷீட். இதுவும் பியூர் காட்டன் தான். அதே நேரத்தில் தொடறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், சாஃப்ட் காட்டன் மாதிரி. அது இதில் கலரும் போகாது. நமக்கு ஏதோ எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி 2 பெட்ஷீட் அந்த மாதிரி வாங்கிடுவோம். அது வந்து இந்த டைம் அது மேட்ச் ஆகிடுச்சு. இதுக்கு 2 பில்லோ கவர், ஒரு சைடில் வந்து அந்த மாதிரி டிசைனும், ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கிற மாதிரி டிசைனும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்ல தரமான பொருட்கள் தான். இந்த மாதிரி தரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கணும். ஆஃபர் இருக்குது. இதில் வந்து பெரிய ஆஃபர்லாம் இல்லை. 625 இந்த 6 to 6 பெட்ஷீட்டு. இதுவும் அதே மாதிரி தான் பியூர் காட்டன் சொல்லிட்டு இந்த மாதிரி. இது டபுள் சைஸ் பெட்ஷீட். இது இந்த மாதிரி வாங்கி, இதெல்லாம் வந்து வித் பில்லோ கவர் கிடையாது, அப்படியே வெறும் பெட்ஷீட் மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து அந்த க்ரீன் கலர் வாங்கியிருந்தால அதுக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு இது 49 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இதுவும் அந்த பெட்ஷீட் எப்படியும் அதே மாதிரி நல்ல பியூர் காட்டன் தாங்க. இதுக்கும் கலர்லாம் போகாது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது தொடறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த 2 பில்லோ கவர் வாங்கினேன். ஒரு சைடில் இந்த மாதிரி டிசைனும், நெக்ஸ்ட் சைடில் இந்த மாதிரி டிசைனும் இருந்தது. இது வந்து 69. ஆனால் இதை விடவே எனக்கு அந்த 49 பில்லோ கவர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து இதெல்லாமே வந்து அவ்வளோவா ஆஃபர் இல்லை. அந்த பெட்ஷீட்ஸ்லாம் ஆஃபர் இல்லை. அது மாதிரி இந்த மேட் ஆஃபரில். இது வந்து தொடறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே இந்த சாஃப்ட் திங்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இது வந்து பேக் சைடு. இது இந்த பக்கமாகவும் போட்டுக்கலாம், அந்த பக்கமாகவும் போட்டுக்கலாம் போல். அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப தரமான ஸ்டிச். இது வந்து 229 இந்த மேட்டு. இது வந்து 92 ருபீஸ் இந்த மேட்டு. இது கலர் அவ்வளோவா இதில் பார்க்குறதுக்கு தெரியல. கீழே இருக்கிறது 49, இது மேலே அந்த ப்ளூ கலரு 92 ஆஃபரில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் பில்லை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி பொருளெல்லாம் நான் வாங்குறேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்பிளிட்டட் மூங்கு டால், உடச்ச பாசி பயிர் இருக்குது பாருங்கள், பொங்கல்லாம் பண்ணுவோமே, அது வந்து 110 ருபீஸ் per kgன்னு நான் லூஸில் தாங்க வாங்கியிருந்தேன். எப்பயுமே இந்த லூஸில் இந்த மூங்கு டால், அதாவது பச்சை பயிறு, அப்புறம் முழு பச்சை பயிர் இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் நான் வாங்குவேன். எனக்கு அது வந்து பொருள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாலே தெரியும்ல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து இங்கே பக்கத்தில் நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கெட்டில் வச்சிருக்கிற 1/2 kg மூங்கு டால் வந்து 110 ருபீஸ்ன்னு ப்ரைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எது பேக்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதையே மட்டும்தான் போட்டு கொடுப்பாங்க இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில். அதுக்கு இதெல்லாம் பரவாயில்ல. நான் வந்து இந்த ஜியோ, இந்த டிமார்ட், இது ரெண்டும் இல்லைனா இவங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுமே. அதனால் அதே மாதிரி இட்லி ரைஸ் பார்த்தீங்கன்னா 47 ருபீஸ். இதில் வந்து இங்கே வந்து 52 ருபீஸு இட்லி. அப்புறம் பிரியாணி ரைஸ் லூஸில் வாங்கியிருந்தேன். அது வந்து இங்கே வந்து 120, இதில் வந்து 104 ருபீஸு. இது எல்லாத்த விட இந்த விஸ்பர் இருக்குது பாருங்கள், விஸ்பர் பேடு, இது வந்து 375 ருபீஸ்னு போட்டு 325 ருபீஸ்க்கு தான் நான் இவ்வளோ நல்லா வாங்கிட்டு இருந்தேன். இப்போ எப்படி 184க்கு எனக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க பை மிஸ்டேக்காக ரேட்டை சேஞ்ச் பண்ணி போட்டாங்களான்னு கூட எனக்கு தோணுச்சு. இருக்கும் நம்ம பார்த்துக்குவோம் சொல்லி வீட்டில் வந்து பிரித்து பார்த்தா நான் எப்போ யூஸ் பண்ணுற அதே மாதிரி தான் இருந்தது. அதனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு, மெடிமிக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி மைசூர் சாண்டல்லாம் சோப்பு வாங்கினேன்னா ஒன்று தான் வாங்குவேன். இந்த 3-in-1 பேக்கு, 4-in-1 பேக் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே தனித்தனியாக வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. வெவ்வேறு பிராண்டில் தான் சோப்பு. ஒருத்தவங்க சிந்தால், ஒருத்தவங்க வந்து காதி, ஒருத்தவங்க வந்து டவ், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு சோப்பு தான் வாங்குவேன். ஏன்னா வீட்டில் குளிச்சிட்டு இருக்க சோப்பு ஆல்ரெடி இருக்கும், அது கொஞ்சம் நாளைக்கு வரும். அப்புறம் இதை எடுத்து போட்டோன்னா 1 month வேறு புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வாங்கவே மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் நட்டு, வேர்க்கடலை பேக்கெட்டில் இருக்கிறது வந்து 182 ருபீஸு.
இது நெக்ஸ்ட்டு வந்து லூஸில் இருக்கிறது வந்து 144 ருபீஸு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லைங்க. அந்த கிரவுண்ட் லூஸில் வாங்கின வேர்க்கடலை வந்து எல்லாமே ஒரே மாதிரியே அவ்வளோ நல்லா இருந்தது தரமாக. ஒரு வீணாக போன கிரவுண்ட் கூட இல்லை. எல்லாமே அவ்வளோ ஒரே மாதிரி ஈக்குவலாக உடஞ்ச மாதிரி இல்லை, எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருந்தது, காய்ச்சலாக இருந்தது. இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம லூஸில் வாங்குகிற பொருட்கள் எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சிடணும். அப்படி இல்லைன்னா உடனே வானலில் கொட்டி நல்லா வந்து ஒரு இது பண்ணி கிளறி எடுத்துடணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா. இப்போ இதே சேம் அம்ப்ரெல்லா இங்கே வந்து நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் இது 500 ருபீஸு, இங்கே டிமார்ட்டில் வந்து 429 ருபீஸு. நம்ம ஸ்பைசஸ்லாம் வாங்கும்போது டிரான்ஸ்பரண்ட் கவரில் இருக்கும், அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் அது இதெல்லாம் ஓகே, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொருட்களை மட்டும் வாங்கிக்கணும். ரேட்டு கரெக்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி பொருள் மட்டும் வாங்கிக்கணும். மற்றது எல்லாமே இந்த க்ளீனிங் பர்பஸ்க்காக வாங்கிக்கணும். அது பேர் என்ன, விம், கம்ஃபர்ட், ஏரியலஸ், டெட்டால், அப்புறம் பீத்தாம்பரி, அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரிக்கெலாம் வந்து பல்காக ஆஃபர் கொடுப்பாங்க, அதில் வாங்கிக்கணும். அதே வந்து ஃபோர்ஸ் வந்து டாய்லெட் கிளீனர் 79 ருபீஸ்க்கு பெரிய பாட்டிலில் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அங்கே ஆஃபரில் இருந்தது, அதை வாங்கிட்டு வந்தேன். சரி நம்ம தானே க்ளீன் பண்ணுறோம், டாய்லெட்டில் விடுறதுக்கு என்ன பெரிய பிராண்டு தான் வேணுமா, லாஸ்ட் டைம் தான் ஹார்பிக் யூஸ் பண்ணுவோம், சரி இந்த வாட்டி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஜாரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன் செட்டு, இதெல்லாமே வாங்கியிருந்தோம். அந்த கிளாஸ் ஜாரை பற்றி தான் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு நிறைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஸ்காட்ச் பிரைட் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து இப்போ மெட்டல் ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப சைஸும் சின்னதாக ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கையை வெட்டுற மாதிரி இருக்குது, டக்குன்னு மழுங்கிடுது. இந்த டைம் இது வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபோர் வந்து 50 ருபீஸ், 49 ருபீஸ்க்கு இது கிடச்சிருக்கு. சரி இதால் வச்சு பண்ணாலே இது கொஞ்சம் இது வந்து அந்த 4 பேடு வந்து 1 இயருக்கு வரும் அப்படின்ற மாதிரி. ஜென்டலாக வாஷ் பண்ணோம்னா இது போதும். ஆல்ரெடி பால் பாத்திரம், குக்கருக்கு, கடாய்க்கெலாம் இதுவே போதும் அப்படின்ற மாதிரி இது வாங்கியிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன், பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த விஸ்பர் பாருங்கள், இதில் 460 ருபீஸ்னு போட்டிருக்கான், 360 ருபீஸ்னு போட்டு ஆஃபரில் 184ன்னு கொடுத்துருக்கான். எப்படின்றதே எனக்கு தெரியவே இல்லைங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு போகணும். நமக்கு உண்மையிலே எது தேவை, நம்ம எதை ஆசைப்படுறோம் வாங்குறதுக்குன்றதை பார்த்து தரமான பொருட்களை மட்டும் ஆஃபரில் வாங்கிட்டு வரணும். வாழ்த்துக்கள்.